சீதா பிறந்தது இலங்கை, ராமனோட பூர்வீக இலங்கை. ஒரு மனித உடலை கொண்டு போய் நீ எரிமேல எரிச்சு அது சாம்பலை கொண்டு வந்து நீ காசிக்கு போறான்னு சரி, ராமேஸ்வரம் போறான்னு சரி, உன் குடும்பத்துக்கு பிரம்மகத்தி தோஷம். புரியுதா? நீ சரீரத்தை கொண்டு எரிஞ்சிட்டு அக்கியை கொண்டு கலந்துட்டு மோட்சம் முக்தி தோசை விலகிட்டு அது விலகிட்டு இதெல்லாம் நீ படிச்ச பாடம். நீ கேப்பாடு பேச்சு கேட்டு நரகத்துக்கு அனுப்பிட்ட அவன் சொந்த பதத்தை எல்லாம். ஆனா இந்த மனிதன் அடையாளம் பாவம் எப்படி வருதுன்னா, ஒரு மனிதன் இறந்துட்டான், இவன் அறிஞ்சுக்கிட்ட பாடம். அவன் புதுசா முளைக்க போறான். ஆனா முளைக்கிற விதையை கொண்டு நீ எரிச்சிடுற. கேட்டா மோட்சம் முக்தி பிரம்மஞான அடைந்தவன் தான் பிராமணன். உண்ணாமலை அண்ணாமலை நம்ம அம்மை அப்பன் துணை. என்னோட பதிவை பார்க்குற எல்லா குடும்பங்களுக்கும் 100 நன்மைகள் நடக்கணும் மனதார வேண்டிக்கிறது. மனிதனோட பாவம் போகணும், தோஷங்கள் விலகணும். பாவம் போகணும், தோஷங்கள் விலகணும். அப்போ தோஷங்கள் விலகிறதுக்கு என்ன வழி? பாவங்கள் நீங்கிறதுக்கு வழி என்ன? அப்போ பாவம்னா என்ன பொருள் ஒரு மனிதனுக்கு தெரியணும். பாவம் செய்யாத இரு மனமே. அப்ப இந்த பாவம் செய்யாத இரு மனமே அப்படின்னா, இந்த மனம் என்பது என்ன பொருள், பாவம் என்பது என்ன பொருள்னா ரெண்டும் ஒண்ணுதான். மனம் தான் பாவம், பாவம் தான் மனம். ஆனா இந்த மனிதன் கத்துக்கிட்டது பாவம், இது செஞ்சா பாவம், இது செஞ்சா பாவம், இது செஞ்சா பாவம். ஆனா பாவம் என்ன பொருள் தானே மனிதனுக்கு தெரியாது. ஆனா மனம் என்ன பொருள்னு மனிதனுக்கு தெரியாது. மனம் எங்க இருக்குன்னு கேட்டா, மனம் இந்த இடத்துலதான் மனங்கிறது இருக்கு அப்படின்னு மனிதனுக்கு சொல்ல தெரியாது. அப்ப பாவம் செய்யாத இரு மனமே, அந்த ரெண்டும் ஒண்ணுதான். பாவமும் ஒண்ணுதான், மனமும் ஒண்ணுதான். இந்த ரெண்டு எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா மனிதனுக்கு கண்ணுல இருக்கு. கண்ணுதான் பாவம், கண்ணுதான் மனம். அப்ப கண்ணு இல்லாதவனுக்கு மனம் வேலை செய்யுதுன்னா அந்த மனம் வேலை செய்யல, அந்த மனம் வேலை செய்யல. உன் கண்ணுதான் சகலதை காட்டி தருது, உன் மனசு இயங்குது இப்படி அறிவு மூலமா தெரிஞ்சுக்கிட்ட. அப்ப மனமும் ஒண்ணு, பாவமும் ஒண்ணு. இந்த கண்ணால பார்ப்பது நன்மையும் தீமையும். ஆனா மனிதன் அறிஞ்சுக்கிட்டே தீமை என்பது என்ன பொருள்னா அதான் பாவம், தீமை தான் பாவம். அப்ப தீமை பாவம் அப்படின்னு சொன்னா தோஷம். அந்த தோஷத்தை பரிகாரம் மூலமா நிவர்த்தி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி காசி ராமேஸ்வரம் இப்படி எல்லா இடத்துலயும் போய் பாவத்துக்கு ஒரு விமோச்சனம் தேடுதான். ஆனா பாவம் தீர்ந்துடும். இந்த பரிகாரம் பண்ணினா பாவம் தீர்ந்துடும். முதல்ல பாவம் என்பது ஒரு கண்ணு, மனம் என்பது ஒரு கண்ணுன்னு உனக்கு தெரியாது. அப்ப காசிக்கு போனாலும் பாவம் எப்படி தீரும், நீ ராமேஸ்வரம் வந்தாலும் பாவம் எப்படி தீரும்? பாவம் என்றால் என்ன பொருள்? உன் கண்ணு. மனம் என்றால் என்ன பொருளா? உன் கண்ணு தான். பின் இந்த உலகத்திலேயே 3 தீர்த்தம். இந்த 3 தீர்த்தத்தில் நீராடினாதான் உன் தோஷங்கள் விலகும், தோஷங்கள் விலகும். அப்ப தோஷம் வேற பாவம் வேற அப்படிங்கிற ஒரு பொருள். நீ பாவம் செஞ்சா உன் குடும்பத்துக்கு அந்த தோஷம் ஒட்டிக்கிறோம். பாவம் என்பது உன் கண்ணுதான், தோஷம் என்பது உன் குடும்பத்துக்கு நீ காட்டுற வழி. ஆனா இந்த தோஷங்கள் விலகிறதுக்கு உலகத்துல 3 தீர்த்தம். அந்த தீர்த்தம் ஆடுனா உன் பாவங்கள் போக்கப்படும், உன் தோஷங்கள் நீங்கப்படும் அப்படிங்கிற ஒரு பொருள். முதல்ல பிரம்மகத்தி தோஷம் என்ன பொருள்? பிரம்மகத்தி தோஷம் என்ன பொருள்? நாக தோஷம் என்ன பொருள்? நாகம் என்பது ஒரு மனிதனோட உடல். அந்த உடல் அழிஞ்சு போச்சுன்னா தோஷம். அந்த தோஷத்துக்கு பிறகு பிரம்மகத்தி தோஷம். ஆனா மனிதனுக்கு அழியாத ஒரு வரம் ஆண்டவன் தந்திருக்கிறான். ஆனா மனிதன் அழிஞ்சுக்கிட்டது என்ன? உடம்புக்கு அழிவு உண்டு, ஆத்மாக்கு அழிவு கிடையாது. ஆனா ஆத்மா எங்க இருக்கு? உன் உடல் எங்க இருக்கு? உன் தாயில கருவா உருவாகிறது மனம் தான். கருவுல உருவாகுது. உன் தாயோட கருவுல உருவாகிற பொருளுக்கு பேரு மனம். அந்த மனம் தான் உனக்கு உருவம் தருது. அந்த மனதுக்கு பேரு தான் கண்ணு. அதான் கண் பதி, கணபதி. ஆனா உனக்கு திருப்பதியை தான் தெரியும், கண்பதி கணபதியை தெரியாது இப்படிங்கிற ஒரு பொருள். ஏன் இதை சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல 3 தீர்த்தம். இந்த தீர்த்தத்துல நீராடினா மட்டும்தான் உன் பாவம் போகும், உன் தோஷங்கள் விலகும்.
பிரம்ம ஞானம் அறிந்தவன் தான் பிராமணன். அப்ப பிரம்மா யாருன்னு உலகத்தையும் சொல்லி கொடுக்கணும். ஆனா இங்க என்ன சொல்றாங்க, பிரம்மா பொய் சொன்ன காரணத்தினால பிரம்மாக்கு ஆலயம் கிடையாது. ஆனா நீ வழிபாடு பண்றது எல்லாம் பிரம்மத்தை மறைச்ச இடத்துல ஒரு சிவலிங்க அடையாளம், ராவணனை மறைச்ச இடத்துல சிவலிங்க அடையாளம். அப்ப அந்த ராவணன் யாருன்னு இந்த பூமியில யாருக்கும் தெரியாது. ஹனுமான் போய் கைலாயத்துல போய் சிவலிங்கம் எடுக்க போனாரு. எதுக்கு? பிரம்மகத்தி தோஷம் விளைவதற்கு, சிவ பூஜை செய்வதற்கு. ஆனா சீதா பிடிச்ச சிவலிங்கம் ஹனுமானுக்கு தான். அந்த ஹனுமான் தான் ராவணன். ஹனுமானுக்கு 5 தலை, ராவணனுக்கு 10 தலை. இப்படிங்கிற எல்லாமே நீங்க பார்த்துருப்பீங்க, வச்சிருப்பீங்க. இதெல்லாம் காட்டி தந்தது உன் மனம். இந்த மனம் தான் உன் கண்ணு. இந்த எல்லா தோஷங்கள் விலகக்கூடியது 3 தீர்த்தம். அந்த 3 தீர்த்தத்தோட பேர் என்ன? திருவேணி மாதவ தீர்த்தம். திருவேணி மாதவ தீர்த்தம். இந்த திருவேணி மாதவ தீர்த்தத்தான் கங்கா, யமுனா, சரஸ்வதி கூப்பிடுவாங்க. இதை துணிக்கி சொன்னா திருவேணி மாதவ தீர்த்தம். 2வது காசி பிந்து மாதவ தீர்த்தம். திருவேணி மாதவ தீர்த்தம், பிந்து மாதவ தீர்த்தம். 3வது சேது மாதவ தீர்த்தம். இதை உருவாக்கினது அகத்தியர். அகத்திய மாதவ தீர்த்தம். அப்ப இந்த மாதவான்னு சொன்னா, மாதவான்னா பெருமாள். அப்ப இந்த தீர்த்தத்துக்கெல்லாம் சொந்தக்கார யாருன்னா திருவரங்கம். திருவரங்கம் கடல். அப்போ திருவேணி மாதவ தீர்த்தம், பிந்து மாதவ தீர்த்தம், சேது மாதவ தீர்த்தம். ஆனா தீர்த்தத்தை உருவாக்குறது அகத்திய மாதவன். அகத்திய மாதவன் அரி. அத்தி. அகத்தியா. அகத்தியா அத்தி. காயத்ரி. அகத்தியா. இப்படிங்கிற ஒரு பொருள். பின்ன இந்த அகத்தியர், முருகன், விநாயகர் இதெல்லாம் சிவனில் இருந்து தோன்றியது அப்படின்னு மனிதன் தெரிஞ்சுக்கிட்டான், அறிஞ்சுக்கிட்டான், புரிஞ்சுக்கிட்டான். சி என்ற வார்த்தை விநாயகர், வா என்றால் சரஸ்வதி, இது 2 சேர்ந்தா சிவா. அப்ப அரி, இந்த அரிதான் ஒவ்வொரு மனிதனும். சரீரம் என்பது பிரம்மம். இந்த பிரம்மத்தை மனித மனசா அடையாள சிவலிங்கம். அப்ப நடராஜ பெருமான் வேற, சிவலிங்கம் வேற. ஆனா நீங்க என்ன சொல்லுங்க, 2 ஒண்ணுதான் நீங்க அறிஞ்சுக்கிட்டீங்க. சிதம்பரம் ரகசியம் யாருடையது? உடனே சொல்ல சிவனுடையதான் சிதம்பரம் ரகசியம். அந்த பார்கடல்ல பள்ளி கொண்டிருக்கிறவர் தான் நாட்டியம் ஆடுறாரு. நாட்டியம் ஆடுற சிதம்பரம் திருவரங்கம். புரியுதா? இதுதான் இதோட பொருள். அதுதான் உலகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாதது. நெல்லையப்பர். நெல்லையப்பர் கோயில பார்க்கலாம். ஒரு கடல்ல பார்கடல்ல பள்ளி கொண்டிருப்பாரு, ஒரு இடத்துல சிவலிங்கம். இது 2 கண்ணு காட்டுது. உன் மனம் அந்த பார்கடல்ல பள்ளி கொண்டிருக்கிற பெருமாளை மறந்துடுவேன். உனக்கு சிவலிங்கம் தான் பெருசு. அந்த பார்கடல்ல பள்ளி கொண்டிருக்கிறவர்களுக்கு தோன்றப்பட்டது சிவலிங்கம். பிரம்மா. சரீரம் என்பது பிரம்மா. அதை மண்ணில மறைச்சா சிவலிங்க அடையாளம். சீதா உலகத்துக்கு காட்டினது சிவலிங்கம் பூஜை. ஆனா அகத்தியர் சொன்னாரு, ராமா உனக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சிட்டு
சிவ பூஜை செய்யணும்னு. ஆனா இந்த சிவாங்கிற வார்த்தை ரெண்டும் விநாயகர் சரஸ்வதி சிவா. ஆனா இதெல்லாம் உருவாக்கினது பால்கடல்ல பள்ளி கொண்டிருக்கிற ஆதி திருவனகம் மாதவன், அகத்திய மாதவன். அப்ப அகத்தியர் ஓம் விநாயகர், ஹரி ஐயப்பன், மறுபடி ஓம் முருகன். ஆனா இந்த நடுவுல உள்ளவரத்தா நீ அகத்தியர் அகத்தியர்னு கும்பிடுறேன்னு உனக்கு தெரியாது. 18 சித்தருக்கு குரு அகத்தியர், நீ படிச்ச பாடம். ஆனா 18 படி சபரிமலை நீ ஏறின படி. சர்க்குருவே சரணம் ஐயப்பா. அதேதான் நீ அகத்தியருங்கிற. உன் அகத்துல என்ன இருக்குன்னா தத்துவமசி. நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாக நான் உள்ளேன். நீ நல்லது நினைச்சா நான் நல்லதில் இருப்பேன், நீ கெட்டதில் நினைச்சா கெட்டதில் இருப்பேன். ஆனா மனம் என்பது ஒரு கண்ணு, பாவம் என்பது ஒரு கண்ணு தான். ஆனா பாவம் புண்ணியம் எல்லாம் காட்டி தருது ஒரு கண்ணு. ஆனா அந்த கண்ணுக்கு கொடுக்கிற தண்டனை நரகம், பிரம்மகதி தோஷம். அதுதான் ஒரு மனித உடலை கொண்டு போய் நீ எரிமேடல எரிச்சு அது சாம்பலை கொண்டு வந்து நீ காசிக்கு போனாலும் சரி ராமேஸ்வரம் போனாலும் சரி உன் குடும்பத்துக்கு பிரம்மகத்தி தோஷம். புரியுதா? பிரம்ம ஞானம் அறிந்தவன் தான் பிராமணன். எல்லாரும் பூர்வல போட்ட உடனே பிராமணன் ஆயிட முடியாது. ஒரு சரீரம் என்பது பிரம்மம், அதை மண்ணில மறைக்கிற இடம் தான் சிவலிங்கம். அப்ப முக்தியே சக்தி, சக்தியே முக்தி, மூர்த்தி அத்தி. ஓம் ஹரி ஓம். இந்த மந்திரத்துக்குள்ள பொருள் இதுதான். சிவன் தோற்றி வைத்தாரு. யார? நெற்றிக்கண்ணிலிருந்து 6 முகம், 6 கடலில் தோன்றிய 6 முகம். கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்த்தது. அந்த கார்த்திகை பெண்கள் தான் காயத்ரி. புரியுதா? பின் சக்தி, அதாவது பார்வதி தேவி விநாயகரை தோற்றி வைத்தாப்ல 2. 3வது கிருஷ்ணனுக்கும் சிவனுக்கும் தோன்றியது ஹரி ஐயப்பன். அப்ப சிவாங்கிறது சரஸ்வதி விநாயகர். அப்ப கிருஷ்ணன் என்பது யாரு? இவங்க 2 பேருக்கும் ஐயப்பன் எப்படி தோன்றுவாரு இப்படிங்கிற ஒரு கதை உண்டு. ஆனா அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது. அப்ப சிவனுக்கே நீ சொல்ல கணக்கு 4 மகன் வரணும் இல்லையா? விநாயகர், முருகன், ஐயப்ப, அகத்தியர். இது எல்லாமே ஒண்ணில் அடக்கணும். புரியுதா? எல்லாத்துக்கும் முதல் கடவுளை யார சொல்ற? விநாயகர். உனக்கு இரு கதை இரு பாதம் நிக்கக்கூடிய இதெல்லாம் தர போய்த்தா இரு செவியை பிடிச்சு தோப்புக்காரன் போடுறோம். இந்த இரு கரத்துக்கு வேண்டி நன்றியை சொல்றோம். இப்படிங்கிற ஒரு பொருள். ஐங்கரத்தானே, இந்த 5 விரல் ஐங்கரம். ஆணை முகம். புரியுதா? இந்த ஆணை முகம் என்பது உன்னோட ஆத்மா. நீ எல்லாம் இயங்கிறது ஆணையோட ஆத்மா. அந்த ஆணையோட ஆத்மா தான் மனிதனை உருவாக்குது. நீ இறந்துட்ட அப்படின்னு சொல்லும் போது உன் சொந்த பந்தம் எல்லாம் உன்னை என்ன செய்யலான்னு திட்டம் போடும் போது உன் கண்ணு பேசும். உன் கண்ணு, அந்த கண்ணைத்தான் நீ கனவு கண்ட. பயங்கரமான ஒரு கனவு, நல்ல அருமையான ஒரு கனவு. கெட்ட கனவுன்னு சொல்றது எல்லாம் கண்ணு காட்டி தருது. கண்ணு தான் உனக்கு காட்டி தருது. கண்ணு தான் மனம், மனம் தான் பாவம். புரியுதா? ஆனா இந்த கண்ணுக்கு கொடுக்கிற தண்டனை அக்னி. அக்னி மலை அண்ணாமலை, அக்னி சமுத்திரம், கடல் ராமேஸ்வரம். அக்னி தீர்த்தம் எதுக்கு வச்சிருக்கு? உன் அஸ்தியை கொண்டு கரைக்கிறதுக்கு இல்ல. உன் கண்ணு பாவம், உன் கண்ணு தோஷம். அத முங்கினா உன் தோஷம் விலகும். புரியுதா? திருவேணி மாதவ தீர்த்தம், பிந்து மாதவ தீர்த்தம், சேது மாதவ தீர்த்தம். அந்த தீர்த்த கதையெல்லாம் உருவாக்கினது அகத்தியர் ஹரி. அதுதான் காசி, ராமேஸ்வரம், பாண்டி, மலையாளம் கெட்டி ஆண்ட ஐயப்பன். இந்த ஐயப்பனத்தான் நீ நமச்சிவாயன்னு சொல்ற. பஞ்சாட்சர மந்திரம். நான் என்பது நாராயணன், மா என்பது மகாலட்சுமி, சி என்றால் விநாயகன், மா என்றால் சரஸ்வதி, யா என்றால் முருகன். பஞ்சாட்சர மந்திரம். 5 பேர் வந்துடுறாங்க. ஆனா நீ என்ன சொல்ற? சிவனோட மந்திரம். ஓம் என்ற பிரணவ பொருள் யாருக்கு? சக்திக்கு. சக்தி விநாயகி, விநாயகி சக்தி. அப்ப அப்பன் விநாயகர். இதுல இருந்து தோன்றிய மனித இனம். முதல் கடவுள் விநாயகரா, விநாயகருக்கு அப்ப பரமசிவனா. பரம்பொருள் ஹரி, பரம்பொருள் நீ ஹரி. அது உலகத்துல எங்கேயுமே இல்லாதது. நெல்லையப்பர் கோயில் ஒரு பாகத்துல பால்கடல்ல பள்ளி கொண்டிருப்பாரு, ஒரு பாகத்துல சிவலிங்க அடையாளம். இது எது 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 தோற்றி வைத்தது?
அந்த பார்கடல்ல பள்ளி கொண்டிருக்கிறது பிரம்மா தோன்றினாரு 5 முகத்தோட. அந்த 5 முகத்துல ஒரு முகம் சிவன் திருவோடாக்குனாரு. இந்த புராண வரலாறு தான் நீ படிச்சிருப்ப. ஆனா மறைஞ்சதே சிவலிங்க அடையாளம். அது மகன் தான், அப்பனும் மகனும். இன்னொரு கதையை சொல்லுவேன். திருவண்ணாமலையில பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் ஒரு போட்டி வந்தது. நான் காக்கும் கடவுள்ல பெருசு, இவர் படைப்பு கடவுள்ல பெருசு. இந்த கதையை கேட்டிருப்பேன். அப்பனும் மகனுக்குள்ள யாரு பெருசு என்ன அறிகிறதா விஷயமே. இல்ல தாளம்பூ வந்துதான் பொய் சொல்லிச்சா, இவர் அன்னப்பறவை எடுத்து பறத்தாரா. இந்த புராண வரலாற படிச்சு 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 நீ மறைஞ்சிடுவேன். நீ அண்ணாமலையும் தெரிஞ்சுக்கிட மாட்டேன், காக்கும் கடவுள் விஷ்ணுவையும் தெரிஞ்சுக்கிட மாட்டேன், படைப்பு கடவுள் பிரம்மாவையும் தெரிஞ்சுக்கிட மாட்டேன். காலகாலமா நீ கும்பிட்டு எல்லாம் செஞ்சு நீ மறைஞ்சிடுவேன். நீ மறையதுக்கு முன்ன குட்டி, அண்ணாமலை என்பது யாரு, காக்கும் கடவுள் யாரு, படைக்கும் கடவுள் யாரு? படைக்கிறது மகாவிஷ்ணு. யாரை படைச்சாரு? 5 முகத்தோட பிரம்மாவை படைச்சாரு. அந்த பிரம்மாவை தான் நீ நமச்சிவாய பஞ்சாட்சர மந்திரம். அந்த பிரம்ம மண்ணில மறைஞ்சிட்டா சிவலிங்க அடையாளம், வேலை முடிஞ்சுது. இதுல ஜோதி பிளம்பாய் காட்சி கொடுத்தாரு அண்ணாமலையார். அந்த தாளம்பூ என்பது உன் கண்ணு, உன் தலை. இந்த தாளம்பூ எல்லாத்தையும் பார்க்கதான் செய்யுது. ஆனா இதுக்கு பூஜை செய்யல. ஆனா பூ எடுத்து தலைய வைக்கிற. தாளம்பூ என்பது உன் கண்ணு, உன் தலையும். அதான் தாளம்பூ எந்த பூஜைக்கு பயன்படுத்தலன்னா உன் கண்ணு தலை சகலதையும் காட்டி தருது. நீ எந்த மலர்களை பார்க்கணும்னாலும் உன் கண்ணுதான் மலர்களை காட்டி தருது. இது விநாயகர் எது உனக்கு காட்டி தந்தது? உன் கண்ணு காட்டி தந்தது. குரு எங்க இருக்கிறாரு? உன் கண்ணுல இருக்கிறாரு. புரியுதா? மாதா பிதா குரு தெய்வம். மாதா என்பது உன் உடம்புல ஓடுற ரத்தம், பிதா என்பது உன் இரு கரம் இரு பாதம், பிதாவோட இது. குரு உன் தலை. இதை அடிச்சுக்கிட்டா நீ தெய்வம். நீதான் மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்றது. புரியுதா? அம்மை அப்பன் துணை. இந்த மந்திரத்துக்கு மிஞ்சின மந்திரம் உலகத்துல கிடையாது. ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம். இந்த ஹரி என்பதுதான் அகத்தியர், ஹரி ஐயப்பன். முருகன், விநாயகன். ஆனா விநாயகனுக்கு இளையது முருகன். மூ என்பது மூர்த்தி, முக்திக்கு சொந்தம். ரூ என்பது 5 பஞ்சாட்சர மந்திரம். 6 கார்த்திகை பெண்கள். அப்ப 5 பஞ்சாட்சர மந்திரம், 6 கார்த்திகை பெண்கள், முக்திக்குள்ளது மூர்த்தி. இது 3 அறிஞ்சாத்தான் மூர்த்தி முக்தி. இவங்க தான் நீ சொல்றது பிரம்மா விஷ்ணு சிவன். பிரம்மா விஷ்ணு சிவன் மூர்த்தி. ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம். பாவம் தீரணும்னா நீ எங்க போனாலும் சரி உன் கண்ணை கொண்டு நீ எரிச்சிட்டு நீ பாவத்துக்கு வழி தேடாத. பாவமும் ஒண்ணு, மனமும் ஒண்ணு. புரியுதா? முக்தி சக்தி. முக்தி என்பது ஒரு தலை, சக்தி என்பது உன் உடம்போட ரத்தம். புரியுதா? உன் தலை என்பது குரு. அந்த குருவுல முக்கியமான பொருள் உன் கண்ணு. அந்த கண்ணு தான் உனக்கு மனம். மனம், அந்த மனதை நீ பாவம் ஆக்கிறாரு. பாவம் எப்படி வருதுன்னா, ஒரு மனிதன் இறந்துட்டான், இவன் அறிஞ்சுக்கிட்ட பாடம். அவன் புதுசா முளைக்க போறான். ஆனா முளைக்கிற விதையை கொண்டு நீ எரிச்சிடுற. கேட்டா மோட்சம் முக்தி. பிரம்ம ஞானம் அறிந்தவன் தான் பிராமணன். புரியுதா? பிரம்ம ஞானம் அறிந்தவன் தான் பிராமணன். அந்த பிராமணன் இந்த ராமேஸ்வரத்துக்கு வருவாங்கிறது ஐதீகத்துல உண்டு. அவனுக்கு ராமநாத சாமியை போய் நேரடி அபிஷேகம் பண்ணலாம். அவன் தான் நேபாள அரசன். நேபாள அரசன். நீ உடனே காட்மாண்டு நேபாளத்தை எடுத்துக்கிறாத. நேபாளம்னு சொன்னா ராமன் இலங்கைக்கு ஒரு பாலம் போட்டார் இல்லையா, அந்த பாலத்துக்கு பேர் தான் நேபாளம். ஆனா நீ என்ன சொல்ற? ராமன் இங்க இருந்து ராவணனை வதம் செய்யறதுக்கு பாலம் உருவாக்கின கதை நீ படிச்ச பாடம். ராவணனே சரவணன், சரவணனே ராவணன். அப்ப சீதா பிறந்தது இலங்கை, ராமனோட பூர்வீக இலங்கை. இப்படி எல்லாமே ஒரு பொருள் உண்டு. உடனே ராமர் பிறந்தது அயோத்தியும். அயோத்தியில ராமர் பிறந்தாரு. ராவணனை வதம் செய்யறதுக்கு ராமேஸ்வரம் வந்தாரு. இங்க இருந்து பாலத்தை உருவாக்கி போனாரு. இது புராண வரலாறு அல்ல, நீ படிச்ச பாடம். ஆனா இந்த பாடம் வந்து இந்த அரசங்கிட்ட செல்லாது. இந்த அரசங்கிட்ட செல்லாது. புரியுதா? புத்தர் கதை, ரதத்தோட கதை, கர்ணனோட கதை, தேரோட்டியோட மகனோட கதை, அர்ஜுனுக்கு தேரோட்டியது கிருஷ்ண பரமாத்மா. இப்படி எல்லாமே சரீரம் என்பது ரதம். சரீரம் என்பது ரதம், தேரு.
அயோத்தி இதான் ராமர் பிறந்த இடங்கிற அயோத்தி. ராமர் பிறந்த ஊரோட பேர் அயோத்தி. அத்தி அயோத்தி அத்தி. யோகி அயோத்தி அத்தி யோகி. ஹரி அயோத்தி அத்தி யோகி. இந்த யோகி இதை அடிச்சாத்தா நீ யோகி. ஹரி ஹரி மண்ணில மறைஞ்சா சிவம். நீ சரீரத்தை கொண்டு எரிச்சிட்டு அத்தியை கொண்டு கரைச்சிட்டு மோட்சம் முக்தி தோசை விலகிட்டு அது விலகிட்டு இதெல்லாம் நீ படிச்ச பாடம். நீ கேப்பார் பேச்ச கேட்டு நரகத்துக்கு அனுப்பிட்ட அவன் சொந்த பந்தத்தை எல்லாம். ஆனா இந்த மண்ணில மறைகிறது தான் அடையாளம். சிவன் சொத்து கொலநாசம் விபூதியை ஏன் அந்த சிவன் கோயில போட்டுட்டு வரணும்? அதை நீ குடும்பத்துக்கு கொண்டு வந்தா எல்லாருமே அந்த அடையாளத்தை தான் பின்பற்றுவாங்க. சிவன் சொத்து கொலநாசம். சாம்பல் ஆகக்கூடாது, சந்தனமா ஆகணும். சந்தனம் குங்குமம் இதுதான் முன்ன படைச்சது. ஆனா நீ சாம்பலை விரும்புற. அது அசுரனை கொடுக்கக்கூடிய தண்டனை. கிருஷ்ண பரமாத்மா மோகினி அவதாரம் எடுத்து ஒரு அசுரனை அழிச்சார் இல்லையா? சாம்பலை நெற்றியில பூசி நீ அழிஞ்சிருவ. இதுதான் வரம். வரம் அழியாத வரம் வாங்குறது தான் ஆண்டவனோட அருள். நீ அருள் அறிஞ்சுக்கிடல, பொருள் அறிஞ்சுக்கிடல. புரியுதா? அம்மை அப்பன் துணை.